ஃபோனை சைலண்ட்ல போட்டு தூக்கி போட்டுருங்க. கைஸ் நான் வந்து காலேஜ் படிக்கும்போதும் சரி, நான் ஜாப் போயிட்டு இருந்த அந்த டைம்லயும் சரி, இப்போ நான் ஜாபை குவிட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கிற இந்த டைம்லையும் சரி, நான் மோஸ்ட்லி வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய டெக்னிக்ஸ், நிறைய டூல்ஸ், நிறைய விஷயத்த செஞ்சுட்ருப்பேன். அது எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பாயிண்ட்ஸாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்சால் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கைஸ் நம்ம எப்பயுமே வந்து ப்ரொடக்டிவாக இருக்க முடியுமா? எல்லா நாளும் எல்லா வீக்கும் வந்து ப்ரொடக்டிவாக இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக யாராலையுமே முடியாது. ஓவர் த டைமில் வந்து நம்ம பிளான் மாறும், இல்லை வேறு ஏதாச்சும் விஷயம் செஞ்சு நம்ம ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டமே மாறும். பட் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ப்ரொடக்டிவாக இருக்க ட்ரை பண்ணலாமே தவிர எப்பயுமே ப்ரொடக்டிவாக இருக்க முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக அது முடியவே முடியாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கைஸ். நானும் வந்து எப்பயுமே ப்ரொடக்டிவாக இருக்கிற ஆளே கிடையாது. நல்ல நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுற ஒரு ஆள் தான். பட் மோஸ்ட் ஆஃப் டைம் கொஞ்சமே நேரம் இந்த ஒர்க் பண்ணாலும் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும், ப்ரொடக்டிவாக பண்ணணும் அப்படின்ற கேட்டகரியில் தான் நான் இதில் பேசுவேன். ஸோ அது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் கைஸ், நீங்கள் எந்த விஷயத்தை செய்கிறீங்களோ இல்லை, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சீங்கன்னா நீங்கள் அப் டு 90% ஆஃப் டைம் வந்து கண்டிப்பாக ப்ரொடக்டிவாக இருக்கலாம். அந்த விஷயம் என்னென்னா, நீங்கள் நாளைக்கு எழுந்து என்ன செய்ய போகிறீங்கன்றத அதுக்கு முன்னால் நாள் நைட்டு தூங்கும் போது ஸ்கெடியூல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கலாம். இதை தான் நான் வந்து எக்ஸாக்ட்லி எவ்ரி சிங்கிள் டே ஃபாலோ பண்ணுவேன். அதாச்சும் நாளைக்கு எழுந்து ஃபுல் டேவும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத அதுக்கு முன்னால் நாள் நைட்டே தூங்கும் போதே ஸ்கெடியூல் பண்ணிடுவேன். ஹவர் பை ஹவராக ஸ்கெடியூல் பண்ணிடுவேன். இந்த டைமில் இது தான் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு ஸ்கெடியூல் பண்ணிடுவேன். இப்படி பண்ணிட்டுங்கன்னா நம்ம தூங்கும் போதே அந்த ஒரு கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டிலே தூங்குவோம். நாளைக்கு இதெல்லாம் செய்ய போகிறோம், இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு தூங்குவோம். இன்கேஸ் அந்த மாதிரி செய்யாமல் அடுத்த நாள் காலையில் எழுந்து என்ன செய்யலான்னு பிளான் போட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன அதில் ஸ்கெடியூல் பண்ணலான்றதுல டைம் போகும். என்ன பண்ணலான்றது உங்களுக்கு தெரியாது போகும். மேபி ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நல்ல டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் என்ன பண்ண போகிறீங்கன்றது அதுக்கு முன்னாள் நாள் நைட்டு 10 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா 9:55க்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபுல் டேவும் ஸ்கெடியூல் பண்ணிடுங்க. நான் இங்கே ஸ்கெடியூல் பண்ணுறதுக்காக டாஸ்கிட்டோ அப்படின்ட்டு ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆப்போட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். ஃப்ரீ தான், யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்கெடியூல் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து ஓகே இந்த டைமில் இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் எழுந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் ஒரு எஃபெக்டிவான வே. இல்லை இது உங்களுக்கு செட் ஆகலாம், மேபி நீங்கள் வந்து ஒரு நோட்டில் எழுதலாம். பட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்கள் டேவை ஸ்கெடியூல் பண்ணுங்கள் தூங்குறதுக்கு முன்னாலவே. கைஸ் இங்கே ரெண்டாவது டிப் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணுறீங்கல்ல டே, அந்த டேயில் ஸ்கெடியூல் பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யலான்ட்டு ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருப்போம். பட் அந்த விஷயத்தை வந்து எந்த டைமுக்குள்ளே செய்கிறது அப்படின்ட்டு ஒரு டெட்லைன் இல்லைன்னா உட்காந்து மணிக்கணக்கில் செஞ்சிட்ருப்போம். ஸோ அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. அதாச்சும் வந்து நான் காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை எக்ஸசைஸ் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 7 to 9 வந்து புக்ஸ் படிக்க போகிறேன், இந்த புக்கை படிக்க போகிறோம் அப்படின்ட்டு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 9 to 10 வந்து வீடியோ ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 10 to 11 ரெஸ்யூம் கிரியேட் பண்ண போகிறேன், வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணுன்னா அது இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு ஒர்க் செஞ்சாலும் நார்மலான ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்காக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்கும் ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க் வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், நல்லா பர்ஃபெக்டாகவும் அதை செஞ்சு முடிப்பீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கைஸ் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு சில ஒர்க் வந்து இன்டென்ஸாக பண்ணிகிட்ருப்போம். பட் என்ன தான் அந்த ஒர்க் இன்டென்ஸாக பண்ணியிருந்தாலும் உட்காந்து ரொபாட்டிக் மாதிரி அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஒவ்வொரு ஒர்க் செய்யும் போதும் ஒரு 30 மினிட்ஸ் ஒன்ஸோ 40 மினிட்ஸ் ஒன்ஸோ ஒரு சாலிடான கேப் எடுக்கணும். அதாச்சும் ஒரு 5 மினிட்ஸும் 7 மினிட்ஸும் வந்து ஒரு கேப் எடுத்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். உட்காந்து அப்படியே செஞ்சுட்டே அந்த ஒர்க்கே செஞ்சுட்டே இருந்தோம், வீடியோ எடிட் பண்ணுறோன்னா எடிட் பண்ணிகிட்டே இருந்தோம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறோம், ஏதாச்சும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணுறோன்னா அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஓவர்வெல்ம்டாக ஃபீல் ஆயிரும். அடுத்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக செய்ய முடியாது போயிடும். ஸோ எந்த ஒரு ஒர்க் செஞ்சாலும் அந்த ஒர்க் நடுவில் சாலிடாக ஒரு கேப் எடுத்துக்கங்க. 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக அந்த ஒர்க்கை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கைஸ் எனக்கு வந்து நல்லாவே தெரியும், நம்ம ஏதோ ஒரு நாள் வந்து ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணியிருப்போம், 1 or 2 டேஸ் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணியிருப்போம். பட் 3வது நாளோ 4வது நாளோ பார்த்தா நம்மளால் வந்து ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணவே முடியாது. ஏன்டா அப்படின்னு பார்த்தா அந்த ஒர்க் வந்து நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணாமல் டம்மாக அப்படியே உட்காந்து செஞ்சுட்ருப்போம். அதனால தான் நம்ம வந்து ஒரு 2, 3 நாளுக்கு அப்புறம் வந்து ப்ரொடக்டிவாக இருக்க முடியறதில்ல. ஸோ அதனால் நம்ம செய்கிற ஒர்க் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒர்க்காக இருந்துச்சுன்னா நம்ம மோர் ப்ரொடக்டிவாக செய்வோம். ஆக்சுவலாக எல்லா டைமும் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒர்க்கே பண்ண முடியாது தான். பட் அட்லீஸ்ட் ஒரு சில ஒர்க்ஸ் ஆச்சும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சா நல்லாயிருக்கும். ஆச்சு எனக்கு வந்து இந்த புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒர்க். என்னோட வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறதுனா அது எனக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒர்க். நல்லா ரசிச்சுலாம் எடிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி
உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒர்க் இருந்தால் லாங் லாஸ்டிங்காக அந்த ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன் இது எல்லா ஒர்க்குக்கும் அப்ளை பண்ண முடியாது. பட் இதுவும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் கைஸ் இப்போ நான் சொன்னதுக்கு கம்ப்ளீட்டான ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். அதாச்சும் வந்து நம்ம ஒரு சில ஒர்க்கை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். பட் ஒரு சில ஒர்க் வந்து நம்மளுக்கு செய்யணுன்னே தோணாது. அதை செய்ய ஸ்டார்ட் பண்ண கூட தோணாது. ஐயோ செய்யணுமா, அது வேறு செய்ய ஸ்டார்ட் பண்ணுமா, ஐயோ அப்படின்ட்டு மைண்டில் இருக்கும். பட் அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா, ஓகே ஒரு 5 நிமிஷம் அந்த ஒர்க்கு செஞ்சு பாருக்கே, அதுக்கு மேலேயே அந்த ஒர்க் உனக்கு வந்து போர் அடிச்சதுன்னா தூக்கி போட்டுரு. ஃபர்ஸ்ட்டு அந்த விஷயத்த செய்ய ஆரம்பி. ரொம்ப போர் அடிக்குது, உன்னால் முடியல, ரொம்ப போஸ்ட்டாக அதை செஞ்சுட்டு இருக்கேன்னா தூக்கி போட்டுரு. இல்லை அந்த ஒர்க் செஞ்சு ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஒர்க் செய்யறதுல ஒரு பிரச்சனை இல்லை. அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான் கொஞ்சம் ட்ரபிள் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதாச்சும் வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த ஒர்க் பண்ணி பாரு. அதுக்கப்புறமும் அதில் ஒர்க் பண்ண முடியலனா தூக்கி போட்டுரு அப்படின்ட்டு ஒர்க் பண்ணுவேன். இது வந்து நான் வந்து நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவேன் கைஸ். ஆக்சுவலாக வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து நான் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. பட் நான் என்ன பண்ணேன்னா, போய் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த டெம்ப்ளேட் எல்லாம் எடுத்து உட்காந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். உட்காந்து அந்த ரெஸ்யூமை கிரியேட் பண்ணி முடிச்சுட்டேன். ஒன்றும் இல்லை, 3 ரெஸ்யூம் 2 ஹவர்ஸ்லேயே கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருந்தேன். ஸோ ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்து செய்யணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் செஞ்சு பாரு. அதுக்கும் மேலே போர் அடிச்சுன்னா விட்டுரு அப்படின்ற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படியாச்சும் அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறது, அதாச்சும் அந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விடுற மாதிரி அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இது எந்த ஒர்க்காக வேணால் இருக்கலாம். கைஸ் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஐயோ அந்த விஷயத்தை செய்யணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதாச்சும் நம்ம அந்த ஒர்க்கை செய்யும் போது அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒர்க்கை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகணும் அப்படின்ட்டு நினைப்பேன். அதாச்சும் பார்த்தா இப்போ எனக்கு வந்து இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி தோணாது. பட் வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளேருந்து ஒன்று வரும். அது எங்கேருந்து வரும்னு தெரியாது. ஸோ ஒரு ஒர்க்கு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து வர எக்ஸைட்மெண்ட் தான் வேறு லெவல். ஒரு ஒர்க் செய்யும்போதோ, செய்யறதுக்கு முன்னாலேயோ சுத்தமாக எக்ஸைட்மெண்ட் இருக்காது. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அதுலேருந்து எக்ஸைட்மெண்ட் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நான் இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணுறது இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறது, ஏதாச்சும் வந்து நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறேன், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறேன், அதில் ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணுறேன். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நான் லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எக்ஸைட்மெண்ட் ஆகுமே தவிர, லேர்ன் பண்ணும்போதோ முன்னாலே வந்து எனக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகாது. அதாச்சும் காலையிலேருந்து ஒரு சில நாள் வந்து எக்ஸர்சைஸ் செய்ய தோணாது. பட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் செஞ்சுட்டேன்டா அப்படின்ட்டு உள்ளேருந்து என்னமோ வரும். அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அது வந்து எக்ஸைட்மெண்ட்டு கெட் பண்ண பாருங்கள். செய்யும்போதோ செஞ்சுட்டதுக்கு முன்னாலேயோ கெட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா செய்யவே மாட்டோம். ஸோ ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிச்சிங்கன்னா உள்ளேருந்து ஒருத்தன் வருவான். அவன் ஏகே 2, 3 பார்ட் 4 வரல போயிட்டே இருப்பான் அப்படின்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. கைஸ் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இருக்கிறதுலே எனக்கு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா இதுதான். அதாச்சும் நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட்டை வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக மாற்றுறது, மோர் ஒர்க் என்விரான்மெண்ட்டாக மாற்றுறது அப்படின்ற ஒரு விஷயம். அதாச்சும் நான் இப்போ வந்து பிஜியில் இருக்கேன். என்னோடய பிஜியில் வந்து 3 பேர் ரூம்மேட் இருக்காங்க. என்னை சுற்றி ஒரு 3, 4 பேர் இருக்காங்க. அதாச்சும் நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து நம்மளை வந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும்னா, கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். அதாச்சும் நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டு கேட்டுட்ருக்கு, திடீர்னு ஏதாச்சும் ரீல்ஸ் சவுண்டு கேட்டுட்ருக்கு, திடீர்னு ஏதாச்சும் ஒன்று சவுண்டாக கேட்டுட்ருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் ஆக போகிறோம். ஏதாச்சும் மூவி சவுண்ட் கேட்டால் டிஸ்ட்ராக்ட் ஆக போகிறோம். இல்லை யாராச்சும் வந்து நம்மகிட்ட பேசினா டிஸ்ட்ராக்ட் ஆக போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சுற்றி இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் தள்ளி வச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியும். பட் இந்த ஒரு விஷயத்தை என்னால் வந்து இப்போதைக்கு செய்ய முடியல. ஏன்னு பார்த்தா, நான் இப்போன்னு பார்த்தா பிஜியில் இருக்கேன். என்னோட பிஜியில் பார்த்தா ரூம்மேட்ஸ் வந்து 3 பேர். அப்பப்போ அந்த ரீல் சவுண்ட் கேட்கும், மியூசிக் சவுண்ட் கேட்கும், என்னென்னமோ கேட்கும். என்னால் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல. பட் ஃப்யூச்சரில் நான் வந்து இதை வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டாக கண்டிப்பாக மாற்றுவேன். ஸோ இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக மாற்றுறது. அடுத்து வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட், அந்த டெஸ்க்கெல்லாம் இருக்கு இல்லையா? டெஸ்க்கோ உங்களோட பெட்டோ ஏதோ ஒன்று வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் க்ளீனாக ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாச்சும் நல்லா கம்ஃபர்டபுளான பெட்டில் உட்காந்துக்கின்னு நான் ப்ரொடக்டிவாக இருக்குன்னா வேலைக்கு ஆகாது. ஒரு குப்பை மாதிரியான என்விரான்மெண்ட்டில் உட்காந்துக்கின்னு ப்ரொடக்டிவாக இருக்குன்னா வேலைக்கு ஆகுது. ஸோ உங்களோட என்விரான்மெண்ட்டை வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்க பாருங்க. கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக வச்சுக்க பாருங்க. ஸோ இதுதான் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு, ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் இது வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம். சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். கைஸ் அது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் தூக்கி ஒளிய வைக்கணும், விளைய வைக்கணும்னா அது என்னதுன்னா, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ஃபோன் தான் இருக்கிறதுலே மெகா டிஸ்ட்ராக்ஷன்ஸ். திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் போயிடுவீங்க. திடீர்னு ஏதாச்சும் வந்து என்ன வந்தா என்ன, சும்மாவே ஃபோனை எடுத்து நோண்டிட்டு இருப்போம். அதனால தான் வந்து உங்களோட ஃபோன் வந்து உங்களை அன்ப்ரொடக்டிவாக மாற்றிடும். உங்களை வந்து ஒர்க்கை வந்து மோட்டிவேட்டடாக செய்யவே விடாது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒர்க் செய்கிறீங்கன்னா, உங்களோட ஃபோனை எடுத்துகிட்டு போய் சைலண்ட்டில் போட்டு உங்களோட பேக்கில் வச்சு பூட்டிடுங்க. இல்லைனா ஃபோனை எடுத்துகிட்டு போய் ஒரு 4, 5
மீட்டரை தூரமாக வச்சுட்டு வந்திருக்கேன். நான் வந்து என்னோடய ஃபோனை சைலண்டில் போட்டு ஒன்று பேக்கில் போட்டுருவேன். இல்லைனா என்னோடய செல்ஃப் அங்கே பிஜியில் செல்ஃப் இருக்குது, அங்கே வச்சு விட்ருவேன். அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். நான் ஒர்க் பண்ணும்போது என் ஃபோன் இருக்கிறதவே நான் வந்து மறந்துடுவேன். ஸோ நீங்கள் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணணுன்னா சத்தியமாக ஃபோன் இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஏன் வேலைக்கு ஆகும், ஒரு லாங் ஹவராக ஏதாச்சும் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஃபோனை சைலண்டில் போட்டு தூக்கி போட்டுருங்க. அடுத்து கைஸ் நம்ம வந்து ஒரு 2, 3 நாளுக்கு அப்புறம் ஒரு ப்ரொடக்டிவாக இல்லாமல் போவோம். அது என்ன ரீசன்னால்னா, இதுக்காக நான் இந்த மாதிரி ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணணும். ஏன் நம்ம மாதிரி ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்குள்ளே ஒரு கொஷின் வரும். அதனால் நம்ம வந்து அன்ப்ரொடக்டிவாக மாறிடுவோம். ஸோ நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு லாங் டேர்ம் கோலை செட் பண்ணிட்டீங்கன்னா, அதை நோக்கி ஒர்க் பண்ணுங்கன்னா, கண்டிப்பாக வந்து ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணலாம். அதாச்சும் எந்த மாதிரினா, நான் வந்து இந்த ஜாப் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரொடக்டிவாக லேர்ன் பண்ணுறேன். ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸில் ஒர்க் பண்ண போகிறேன், ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேன், ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதனால் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்குள்ளே முடிக்க போகிறேன், அதனால் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுறேன். இல்லை என்னோட யூடியூப் சேனலில் க்ரோ பண்ண போகிறேன், அதனால் அந்த மாதிரி ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுறேன். இந்த கோலை நோக்கி போகிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு கோல் பேஸ்டாக போயிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து மோட்டிவேட்டடாக டெய்லி வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணலாம். இது மொத்தமாக நான் வந்து ப்ரொடக்டிவாக இருக்குன்னா, ஒரு 2000 3வது நாள் இருக்க மாட்டோம். இது எனக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் நடந்திருக்கு. அதனால தான் நான் ஒரு லாங் டேர்ம் கோலை செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். கைஸ் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி பயப்பட தேவையில்ல. டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி வந்து கில்ட்டி ஆக தேவையில்ல. எப்போ ஆக தேவையில்லைனா, நீங்கள் ஒரு நாள் வந்து 5 to 6 ஹவர்ஸ் வந்து ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணிட்டீங்க. ரிமைனிங் இருக்கிற டைம் வந்து என்னால் ப்ரொடக்டிவாக இருக்க முடியல, டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது வேஸ்ட் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணிட்டீங்க. அதுக்கு மேலே உங்களை வந்து புஷ் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு நாள் வந்து 5 to 6 ஹவர்ஸ் வந்து நல்லா ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணிட்டீங்க. ரிமைனிங் இருக்கிற டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியலனா, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த டைம் வேஸ்ட் ஆச்சுன்னு கவலைப்படாதீங்க. அதாச்சும் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து என்னோடய ஒர்க்லாம் முக்கியமான ஒர்க்கெல்லாம் மார்னிங், மதியம், இந்த ஈவினிங்குள்ளேயே முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் இருக்கிற டைம் வந்து நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். அதாச்சும் நான் வந்து ஈவினிங் 5 to 6 வந்து டூ நத்திங் அப்படின்ட்டு ஒரு மோடுக்கு போயிடுவேன். அந்த டைமில் என்ன வேணால் செய்யலாம். யூடியூப் பார்க்கலாம், வெளியில் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட முக்கியமான விஷயத்தெல்லாம் சீக்கிரம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா, அது டைம் வேஸ்ட் கணக்கே இல்லை. நான் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்குனே ஒரு டைம் ஒதுக்கிடுவேன். அதாச்சும் ஈவினிங் 5 to 6 வந்து என்னோட வந்து டைம் வேஸ்டிங் டைம் கைஸ். அடுத்து கைஸ் உங்களுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது. ஆனால் டைம் தான் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களை வந்து புஷ் பண்ணலாம். அதாச்சும் எப்படின்னா கைஸ், நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு வந்து சுத்தமாக டைம் இருக்காது. அதாச்சும் நைட்டு 11 o'clock தான் தூங்குவேன். மார்னிங் வந்து 5:30க்கெல்லாம் எழுந்துருவேன். இருந்து 6 o'clockலாம் வீடியோ ஷூட் பண்ணுவேன். 6 to 7:30 8 வரை வீடியோ ஷூட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து புக்ஸை வந்து ரீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கில் ஏதாச்சும் லேர்ன் பண்ணுன்ட்டு ஒரு ஸ்கில்லை கற்றுப்பேன். அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடிட் பண்ணணும்னு கொஞ்ச நேரம் வீடியோ எடிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஜாப்க்கு கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ரிமைனிங் இருக்கிற டைமில் ஏதாச்சும் லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு யூடியூப் பார்ப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்னோட வீடியோ எடிட் பண்ணுவேன், அப்லோட் பண்ணுவேன், நிறைய பண்ணுவேன். எனக்கு வந்து சுத்தமாக டைம் இருக்காது. அதனால் என்னை வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காமல் புஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு டைம் இல்லை, ஆனால் நிறைய விஷயம் செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் உங்களை புஷ் பண்ணலாம், ஒரு தப்பும் இல்லை. கைஸ் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபுல் டேவும் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னா, அன்னைக்கு நாள் நைட் வந்து நீங்கள் நல்லா தூங்கியிருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அதாச்சும் ஒரு 6 to 8 ஹவர்ஸ் ஆச்சு டீப் ஸ்லீப் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். ஒரு நாளைக்கு 4 to 5 ஹவர்ஸ் தூங்கிட்டு, அதாச்சும் 1 மணிக்கு தூங்கி ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 ஹவர்ஸ் வந்து நல்லா சாலிடாக தூங்கி எழுந்தீங்கன்னா தான் அந்த நாள் வந்து நல்லா ப்ரொடக்டிவாக போகும். அதாச்சும் வந்து நீங்கள் வந்து சீக்கிரம் தூங்கிடுங்க, ஆனால் எழும்போது எப்போ வேணால் எழுந்துக்குங்க அப்படின்ட்டு நான் சொல்லிடுவேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி வந்து 11 o'clock தான் எப்பயும் தூங்குவேன். மார்னிங் வந்து ஒரு 6 o'clockலாம் எழுந்துருவேன். இந்த மாதிரி ரொட்டீனை தான் நான் ரீசென்ட் டேஸில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஒர்க் இருந்தாலும் மோஸ்ட்லி உங்களோட ஸ்லீப்பிங்கில் கை வைக்க வந்து ட்ரை பண்ணாதீங்க. அதில் கை வச்சிங்கன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி, உங்களோட எஃபிஷியன்ட் ஒர்க் எல்லாமே பிச்சுக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஒரு விஷயம் என்னென்னா, எய்ம்ஸ் அண்ட் ஒர்க் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ரூலெல்லாம் என்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க. அதாச்சும் என்னென்னா, உங்களோட ஒர்க் வந்து நீங்கள் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதாச்சும் முக்கியமான ஒர்க்கெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும். கொஞ்சம் முக்கியமான ஒர்க்கெல்லாம் அதுக்கப்புறம் முடிக்கணும். ஒரு ஒர்க் செய்யலாம், அது எப்போனா செய்யலான்னா அது எப்போனா செய்யணும். ஒர்க்கை செய்யவே தேவையில்ல, அந்த ஒர்க்கை செய்யவே தேவையில்ல, அதை தூக்கி போட்டணும் அப்படின்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், சுமார் இம்பார்ட்டண்ட், செய்யலான்னு எப்போ வேணால் செய்யலாம், அதுக்கப்புறம் செய்ய தேவையில்ல அப்படின்னுலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒர்க்கை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ண பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சிடணும். அந்த மாதிரி உங்களோட ஒர்க்கை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒர்க்னா, எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஏதாச்சும் புக் ரீட் பண்ணியிருக்கணும், வீடியோ ஷூட் பண்ணியிருக்கணும். இதுதான் என்னோட இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒர்க். அதுக்கப்புறம் ரீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் விஷயம் செய்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப அன்இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்குன்னு நான் போட்டு வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் ஏதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சுட்டு, கொஞ்சம் அன்இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கெல்லாம் அப்புறம் செய்ய ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களோட அந்த ஒர்க், அந்த டாஸ்க் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். கைஸ் அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடை வந்து தடுக்கணும். அதாச்சும் வந்து இந்தியா கிரிக்கெட்டில் வின் பண்ணிச்சு,
அதாச்சும் ராமர் பாலம் கட்டினாங்க, அங்கே சுனாமி வந்துச்சு, இந்த மாதிரி அன்வான்டான நியூஸ்லாம் தெரிஞ்சிங்கன்னா அது எதுக்குமே யூஸ் ஆகுது. அது சுத்த வேஸ்ட். இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட வந்து தடுக்க பாருங்க. இந்த நம்ம சுற்றி நிறைய நியூஸ் வரும், அதெல்லாம் தெரிஞ்சுன்னா நம்ம வந்து லைஃப்பில் முன்னேறிடுவோம் அப்படி இப்படின்னு நினச்சிருப்போம். அதெல்லாம் ஒரு ஆணிக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு அது தெரிஞ்சால் லைஃப்பில் அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாம் அப்படின்ட்டு நினச்சி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உட்காந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்காதீங்க. கைஸ், ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட், அதாச்சும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அதுக்கப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒரு 15-20 செகண்ட்ஸ் வீடியோ, அதை மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் லாங் ஃபார்மட் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் ரீலாக இருக்கட்டும், யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்கட்டும், ஸ்க்ரோல் பண்ணால் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணுமான்னு பார்த்தா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ மோஸ்ட்லி இந்த ரீல்ஸை வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராம், யூடியூப் வச்சுருப்பேன். எப்பயுமே அந்த ஷார்ட்ஸையோ ரீல்ஸையோ வாட்ச் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை அவாய்ட் பண்ண பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை பார்த்து அது வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கெட் பண்ண முடியுமா பாருங்கள். இல்லைனா சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணுங்கள். தூக்கி சோஷியல் மீடியாவை பக்கத்து ரூமில் போட்டு உங்களோட ஒர்க்கை உட்காந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் நிறைய விஷயத்தை உட்காந்து நிறையா சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினைக்கும் போது தான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஒன்றா சேர்த்துனா ஒரு ரகமாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். என்னோட நேம் வந்து ஏகே.